வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாள். திருவுருவச் சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை வேளாண் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வேளாண் விழா மற்றும் 35வது காய் கனி கண்காட்சி பிப்ரவரி 7 முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பாகூர் பகுதியில் உள்ள மதுக்கடைகளை மூட வலியுறுத்தல். 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த ஓட்டுநர். போஸ்கோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். இனி விரிவான செய்திகள். புதுவை அரசு சார்பில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வேளாண் விழா மற்றும் 35வது காய் கனி காட்சி பிப்ரவரி 7 முதல் 9ஆம் தேதி வரை புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா மற்றும் மலர், காய் மற்றும் கனி கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான வேளாண் விழா மற்றும் 35வது மலர், காய் மற்றும் கனி கண்காட்சி வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் 50,000க்கும் மேற்பட்ட மலர் செடிகள் காட்சிக்கும் வைக்கப்பட உள்ளது. பல்வேறு நிறுவனங்கள் மட்டுமின்றி விவசாயிகள், பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், இயற்கை ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் தோட்டக்கலை ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து தங்களின் படைப்புகள் மற்றும் செயல்பாடுகளை காட்சிப்படுத்த உள்ளனர். மலர் கண்காட்சி துவங்குவதை ஒட்டி தாவரவியல் பூங்காவில் ஆயத்த ஏற்பாடுகளை வேளாண் துறை முழு வீச்சில் முடுக்கிவிட்டுள்ளது. பாகூர் பகுதியில் உள்ள மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாகூர் பகுதியில் மதுக்கடைகளை மூடக்கோரி பாகூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாகூர் கொம்யூன் எல்லையோரம் குவிந்துள்ள மது கடைகளால் சட்டம் ஒழுங்கு சீரழிகிறது என்றும், சமூக குற்றங்களை ஏற்படுத்தும் அனைத்து மது கடைகளையும் உடனடியாக மூட வேண்டும் என்றும், பொது இடத்தில் மது அருந்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், புதிய மதுபான தொழிற்சாலைகள், புதிய மதுபான கடைகள் உருவாக்கப்படும் என அரசின் மக்கள் விரோத முடிவை உடனே கைவிட வேண்டும் எனவும் கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொம்யூன் செயலாளர் சரவணன் தலைமை தாங்கினார். மாநில குழு உறுப்பினர் கலியன் முன்னிலை வகித்தார். மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வன், பெருமாள் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். மேலும் கமிட்டி உறுப்பினர்கள் பக்தவச்சலம், சேகர், வடிவேல், ஹரிதாஸ், கவுன்சிகன் மற்றும் கிளை செயலாளர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த ஓட்டுநரை போஸ்கோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமி பெற்றோர் கண்டித்ததால் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் இச்சம்பவம் குறித்து சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து சிறுமியை தேடி வந்தனர். இதனிடையில் சில தினங்களில் பிறகு சிறுமி வீட்டுக்கு திரும்பினார். அப்போது அவரது பெற்றோர்கள் சிறுமியிடம் எங்கே சென்றாய் என்று கேட்டுள்ளனர். அப்போது சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக வேலை செய்து வரும் ஏழுமலை என்பவருடன்
இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமாகி பேசி வந்ததாகவும், வீட்டை விட்டு வெளியே சென்றவுடன் ஏழுமலையை பார்க்க சென்னைக்கு சென்றதாகவும் கூறிய சிறுமி, ஏழுமலை தன்னை அழைத்து கொண்டு அவரது வீட்டில் பாலியல் பலாத்காரம் செய்து மீண்டும் புதுவைக்கு பேருந்தில் அனுப்பி வைத்ததாக கூறினார். இந்த தகவலை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் உடனே இச்சம்பவம் குறித்து சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் ஏழுமலை மீது போஸ்கோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்தனர். மேலும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் இணையவழி மூலம் பல்வேறு முறைகளில் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். நெட்டப்பாக்கம் செம்பப்படப்பேட்டை புதுநகரைச் சேர்ந்தவர் திவ்யா. இவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடி முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதனை நம்பி அவர் 2,17,310 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். லாஸ்பேட்டை கார்த்திக் ரூபாய் 64,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். பெரிய காலாப்பட்டு ராகவேந்திரா நகர் ராதிகா என்பவரை ஃபேஸ்புக் மூலம் தொடர்பு கொண்ட நபர் ஃபேஸ்புக்கில் தனது விளம்பரம் பார்ப்பதற்காக பரிசு வழங்குவதாக கூறினார். அதனை பெற சுங்க கட்டணம் செலுத்துமாறு கூறியுள்ளார். இதனை நம்பி அவர் 35,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். வில்லியனூர் கோகுல் 18,900, தட்டாஞ்சாவடி கனகவல்லி 2,000 ரூபாய், செயின்ட் பால்பேட் சரண்யா 6,000 என 6 பேர் 3,43,210 ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட முல்லை நகரில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய அங்கன்வாடி கட்டடம் கட்டும் பணியினை தொகுதி எம்எல்ஏ நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் முல்லை நகரில் புதிய அங்கன்வாடி கட்டடம் கட்டும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அப்போது அவர் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை நடத்தும் மாபெரும் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி 2025. இந்த கிட்ஸ் புக்ஸ் அண்ட் டாய்ஸ் ஃபேர்ல குழந்தைகளுக்கு தேவையான விதவிதமான புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. மேலும் தினந்தோறும் மாலை 7 மணி முதல் 9:30 மணி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் செல்ல குழந்தைகளுடன் உண்டு மகிழ பல்வேறு உணவு வகைகளுடன் ஃபுட் கோர்ட் வளாகத்திலேயே அமைந்துள்ளது. நாள் 22/1/2025 முதல் 28/1/2025 வரை மட்டுமே. நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. இடம் காமராஜர் மணிமண்டப வளாகம், கருவடிக்குப்பம், புதுச்சேரி. 22ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாண்புமிகு முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கும் கலை பண்பாட்டுத்துறை புதுச்சேரி. அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளை ஒட்டி நேதாஜி செக்யூரிட்டி நலச்சங்கம் சார்பில் காரைக்காலில் மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 128வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காரைக்காலில் உள்ள நேதாஜி செக்யூரிட்டி நலச்சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி வாயிலில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஷார்ப் செக்யூரிட்டி நிறுவனர் கணேசன் கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நேதாஜி செக்யூரிட்டி சங்கத்தின் தலைவர் மோகன் முன்னிலையில் ஏழை எளிய மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள், மரக்கன்றுகள், புடவைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் ஆனந்த் ஜூலியட், துணை செயலாளர் சுந்தரமூர்த்தி, துணைத் தலைவர் வெங்கடேஷ், செயற்குழு தலைவர் ரட்சகதாஸ், செயற்குழு செயலாளர் உஷா, செயற்குழு உறுப்பினர் பரமசிவம் மற்றும் நேதாஜி செக்யூரிட்டி நலச்சங்கத்தினர் கலந்து கொண்டனர். எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை தேர்வு திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கல்வித்துறை அழைப்பு விடுத்துள்ளது.
புதுச்சேரி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு பள்ளி, அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக மத்திய கல்வி அமைச்சகம் மூலம் புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககத்தால் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவித் தொகை தேர்வு திட்டம் நடத்தப்பட உள்ளது. தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவித் தொகை தேர்வு திட்டம் எழுத்துத் தேர்வின் மூலமாகவும் தகுதி மற்றும் பெற்றோரின் ஆண்டு வருமானம், சாதி, மண்டல அடிப்படையில் நடத்த உள்ளது. தேர்வு செய்யப்படும் 125 மாணவ மாணவிகளுக்கு 9ஆம் வகுப்பு முதல் +2 வரை அரசு பள்ளியில் படிப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் 12,000 ரூபாய் தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சகம் மூலம் உதவித்தொகை வழங்கப்படும். இந்த தேர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பகுதிகளில் மார்ச் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் தங்கள் பள்ளிகள் மூலம் இணையதள முகவரியில் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வந்து சேர வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி கடைசி நாளாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 4ஆம் ஆண்டு குடமுழுக்கு நிறைவு விழா மற்றும் 2ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் முன்னதாக காலை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், கலச பூஜை, பூர்ணாகுதி செய்து கலசாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை அருள்மிகு ஞான வைத்தியநாத சுவாமிக்கும் ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மனுக்கும் கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் அருள்மிகு ஞான வைத்தியநாத சுவாமி ஆலயத்திலிருந்து மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்று பூஜைகளுடன் வஸ்திரம் சாத்துதல், மாலை மாற்றுதல், திருமாங்கல்ய தாரணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், செயலாளர் சங்கர், பொருளாளர் தமிழ்ச்செல்வம், துணைத் தலைவர் கன்னியப்பன், துணை செயலாளர் வீரப்பன், துணை பொருளாளர் சூரியகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். அண்ணா வெயிட். புதுச்சேரி அண்ணா திடலில் கட்டப்பட்டுள்ள கடைகள் இம்மாத இறுதிக்குள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி வியாபாரிகளுக்கு உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி அண்ணா திடலில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா திடலை அழகுபடுத்தி வெளிப்புறமாக கடைகள் புதியதாக கட்டப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வந்த கட்டடப் பணிகள் முடிந்து தற்போது லப்போர்த்தி வீதியில் 21 கடைகள், சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் 79 கடைகள், அண்ணா சாலையில் 66 கடைகள் கட்டப்பட்டுள்ளன. இதில் மேலும் 13 கடைகள் கட்டப்பட வேண்டும். மொத்தமாக 179 பேருக்கு கடைகள் வழங்கப்பட வேண்டும். கட்டப்பட்டுள்ள கடைகளுக்கு 8000, 4000, 2500 என வாடகை நகராட்சி நிர்ணயித்துள்ளது. இந்நிலையில் ஆன்லைன் மூலம் கடைகளை ஏலம் விடாமல் ஏற்கனவே அப்பகுதியில் கடை வைத்திருந்தவர்களுக்கே வழங்க கோரி நேரு எம்எல்ஏ தலைமையில் கடைக்காரர்கள் நேற்று முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். அதற்கு முதல்வர் ரங்கசாமி ஏற்கனவே கடை வைத்திருந்தவர்களுக்கு இம்மாத இறுதிக்குள் வழங்க உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேலுக்கு உத்தரவிட்டார். புதியதாக கட்டப்பட வேண்டிய கடைகளை விரைந்து கட்டி முடித்து விடுபட்டவர்களுக்கு வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி அப்போது அறிவுறுத்தினார். புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதனுக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்றார். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கு சமீபத்தில் பல்வலி ஏற்பட்டது. கோரிமேடு அரசு பல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அதேபோல அவரது குடும்பத்தினருக்கு உடல் சரியில்லாமல் போனதால் அரசு மருத்துவமனைகளிலேயே சிகிச்சைக்கு செல்கின்றார். இந்த நிலையில் நேற்று அவருக்கு சளி மற்றும் காய்ச்சல் அறிகுறி ஏற்பட்டது. இதனால் அவர் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு திடீரென வந்தார். அங்கு டாக்டர்கள் அவருக்கு எக்ஸ்ரே பரிசோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து மாத்திரைகளை வழங்கினர்.
இதனையடுத்து அவர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். பிரெஞ்சு வாழ் தமிழர் நல இயக்கம் மற்றும் இளைஞர் பெருமன்றத்தின் சார்பாக அரியாங்குப்பம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பிரெஞ்சு வாழ் தமிழர் நல இயக்கத்தின் சார்பாகவும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பாகவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த அமைப்புகள் பல ஆண்டுகளாக செய்து வருகின்றன. அந்த வகையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் பிரான்ஸ் சந்திரமௌலி அவர்கள் சார்பாக அவரது தந்தை சிவபெருமாள் அவர்கள் பள்ளிக்கு கண்காணிப்பு தொலைக்காட்சி பெட்டியை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி செயலாளர் சுகதேவ், ஜெயச்சந்திரன், ஜெகன், அன்பு, சுதாகர், நேவி, கார்த்திக், ராஜா, பிரான்ஸ், தினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் மாணவர்கள் அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மகேஷ்குமார் மற்றும் பிரபு ஆகியோர் செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 44 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான தவணைத் தொகை ஆணையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியம் மூலம் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 49 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,20,000 வீதம் மொத்தம் 44,20,000 ரூபாய் வீடு கட்டுவதற்கான 2ஆம் மற்றும் 3ஆம் தவணைத் தொகையை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தொகைக்கான ஆணையை வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தரராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் அனில்குமார், பகுதி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜவால் அனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் கோபி, ராமதாஸ், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர்கள் காளி, ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணைச் செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், ஏழுமலை, அக்பர், காளிதாஸ், மிலிட்ரி முருகன், ரஃபீக், ராஜா முகமது, மனோகர், தட்சிணாமூர்த்தி, ராஜேந்திரன், சுரேஷ், முகமது சுல்தான், தயாளன், பாலு, கமல் பாக்ஷா, ரகுராமன், பாலமுருகன், அன்புநிதி, அருள்மணி, காசிநாதன், ராமஜெயம், கோவிந்தசாமி, சந்துரு, வெங்கடாச்சலபதி, வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்விக் குழுமத்தின் நிறுவனருமான கேசவன் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி நாராயணசாமி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் அரசு கொறடா சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்விக் குழுமத்தின் நிறுவனருமான கேசவன் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி நாராயணசாமி கேசவன் தலைமையில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக உழவர்கரை பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட தக்கக்குட்டை, ஜவஹர் நகர், புதுநகர், பிச்சவீரன்பேட், கம்பன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டபோது உடல்நலக் குறைவால் உயிரிழந்த மீனவரின் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் நிதி உதவி வழங்கினார். புதுச்சேரி அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் ஏற்பாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பெரியார் சிலை அருகே பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த மீனவரும் அதிமுக தொண்டருமான ஐயனாரப்பன் என்ற முதியவர் பங்கேற்ற நிலையில் மயக்கமடைந்தார். இதனையடுத்து அதிமுக நிர்வாகிகள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த போது அவர் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். இதனையடுத்து அதிமுக சார்பில் புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த ஐயனாரப்பன் குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறினார். அப்போது மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர் நாகமணி உட்பட பலர் உடனிருந்தனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள்.
நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாள். திருவுருவச் சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை வேளாண் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வேளாண் விழா மற்றும் 35வது காய் கனி கண்காட்சி பிப்ரவரி 7 முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பாகூர் பகுதியில் உள்ள மதுக்கடைகளை மூட வலியுறுத்தல். 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த ஓட்டுநர் போஸ்கோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.